ஹாய், ஹலோ, வணக்கம். கதைப்போமா இந்த அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் உலகத்தை சுற்றுவோம். எந்த இடத்தில் நம்முடைய கதை இருக்கிறது என்று பார்ப்போம். சூப்பர். போலந்து நாட்டின் கதை. போலிஷ் மொழியில் எழுதப்பட்ட டெபோரா எல்லிஸ் என்கிற ஒரு மாமனிதர் எழுதி கொடுத்த த பிரெட் வினர், த வில்லேஜ் வினர் என்ற கதையை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். போலிஷ் எழுத்தாளரான டெபோரா எல்லிஸ் சொல்கின்றார், ஒரு நாட்டில் இருக்கின்ற அனைத்து வகையான செல்வங்களிலும் கதை செல்வம்தான் மிக மிக முக்கியமானது. இந்த கதை செல்வம் எக்காரணம் கொண்டும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் வரை பஞ்சம் வருவதற்கும் வாய்ப்பில்லை. அந்த நாட்டில் பசியோ அல்லது வேறு வகையான நோயோ பீடிக்கவும் வாய்ப்பில்லை. கதை செல்வம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லுகின்றார் டெபோரா எல்லிஸ். இப்போது நாம் கதைக்குள் செல்வோம். 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறார் கதை. போலிஷ் ஆர்மி என்கின்ற ஒன்றை துவம்சம் செய்து போலந்து நாட்டை ஹிட்லர் பிடித்து கொண்டே வருகிறான். யுத்தங்களை வைத்து எழுதப்பட்ட சிறார் கதைகள் மிக குறைவு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான கதை. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு வீட்டில் தாய் தந்தை இருவரையும் குண்டு வைத்து கொன்று விடுகிறார்கள். அப்போது அங்கே ஒரு சிறுமி இருக்கிறாள். அந்த சிறுமி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாள். அந்த சிறுமி அழகாக ஆண் வேடம் போட்டு கொண்டு போய் இராணுவத்தில் இணைகிறார். இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு அவர் ஒரு ஆணா பெண்ணா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இராணுவத்தில் சேர்ந்த அவர் தன்னுடைய சொந்த ஊரை ஹிட்லரின் இராணுவம் சுற்றி வளைத்த பொழுது இரவு முழுவதும் பயங்கரமாக போரிடுகிறார். இந்த வார் ஜோனில் அவர் காட்டிய அந்த தைரியம் மிக அலாதியானது. அவர் போர் முனையில் நின்று கொண்டு தன்னுடைய ஊரின் அனைத்து சிறார்களையும் அழைக்கிறார். இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் தன் கையில் கிடைக்கும் கற்களை தவிர வேறு ஆயுதம் இல்லாமல் அங்கே சென்று சூழ்கிறார்கள். 100, 200, 300, 400 என்று சூழ்ந்தவர்கள் வானத்தில் பார்த்து குறி வைத்து கற்களால் அடித்தே 7-8 விமானங்களை சிதற வைக்கிறார்கள். இரவு முழுவதும் நடந்த அந்த சாகச யுத்தத்தில் அந்த கிராமத்தை பிடிக்க முடியாமல் ஹிட்லர் இராணுவம் பின்வாங்குகிறது. அடுத்த நாள் காலையில் சென்று பார்க்கிற பொழுது அந்த இராணுவ தளபதி அந்த அழகான அந்த எல்லை கோட்டிலே விழுந்து குண்டு தாங்கி இறந்து கிடக்கிறான். அதை எடுத்து கையில் எடுத்தவர்கள் அப்போதுதான் கவனிக்கிறார்கள், அது ஆண் அல்ல, ஒரு பெண் என்பதை. அந்த பெண் அந்த முழு கிராமத்தையே காத்தவள், தன்னுடைய நகரை காத்தவளான அந்த பெண்ணுக்கு நகரினுடைய எல்லையில் அழகாக பெண் இராணுவ அதிகாரி என்று ஒரு சிலையையும் வைக்கிறார்கள். முற்றுகை முறியடிக்கப்படுகிறது என்கின்ற இந்த அழகான கதையை போலந்து நாட்டிலே இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தைரியம் என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியம். யாரையும் பார்த்து பின்வாங்க வேண்டியதில்லை. மகா தைரியத்தோடு எதிர்கொள்வோம், அச்சம் தவிர் என்கின்ற பாரதியின் சொல்லை மறவோம். இப்போது நாம் நம்முடைய அற்புத கதைக்குள் நுழைவோம். பெரியசாமி தூரன் இவர்தான் இன்றைய நம்முடைய கதை சொல்லி. பெரியசாமி தூரன் ஈரோடில் 1908ஆம் ஆண்டிலே பிறந்தவர். 127 புத்தகங்களும் ஒரு முழுமையான கலைக்களஞ்சியமும் படைத்தவர். பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் வந்த நாட்களில் தமிழில் இப்படி ஒரு விஷயம் இல்லையே என்று ஏங்கிய பொழுது உட்கார்ந்து தமிழிலேயே முழுமையான ஒரு கலைக்களஞ்சியத்தை வழங்கிய முதல் மனிதர் பெரியசாமி தூரன். பெரியசாமி தூரன் பெயரில் இப்போதும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறார் இலக்கியத்திற்கும் கலைக்களஞ்சியத்திற்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும். இவர் நம்முடைய 2 வயதில் தாயை இழந்தவர். ஈரோடு மகாஜன உயர்நிலைப் பள்ளியில் படித்தவர். பாட்டியிடம் கதை கேட்டு வளர்ந்தவர். இந்த மகாஜன உயர்நிலைப் பள்ளியிலிருந்து 3 மைல் நடந்து சென்றால் அங்கே கருங்கல் பாளையம் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது. இந்த நூலகத்திற்கு ஒரு நாள் விடாமல் தினமும் அவர் நடந்து செல்வார்.
நடந்து சென்று நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களை எல்லாம் வாசிப்பார். எப்போது? 6வது 7வது படிக்கும் காலத்தில். அதன் பிறகுதான் அவர் 1926 சென்னை மாநில கல்லூரியில் இணைந்து படிக்கத் தொடங்குகிறார். கல்லூரி முடித்த கையோடு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே சென்று ஆசிரியர் பணியை ஏற்கிறார். ஆசிரியர் பணியை ஏற்ற அந்த காலகட்டத்தில் காலச்சக்கரம் என்கிற வார இதழை தொடங்கி அதற்கு ஆசிரியரானார். கர்நாடக இசையில் அவர் ஒரு மேதை என்றும் சொல்கிறார்கள். அற்புதமான எத்தனையோ கதைகளை எழுதியிருக்கும் பேத்தூரன் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் என்கிற சோசலிச எண்ணம் கொண்டவர். இந்த கதையும் அதைத்தான் விவரிக்கிறது. இந்த கதையின் தலைப்பு மஞ்சள் முட்டை. இந்த மஞ்சள் முட்டை கதை பெரியசாமி தூரனின் மிக பிரபலமான கதை. ஒரு காட்டில் நிறைய மரங்கள் இருந்தன என்று அந்த கதை தொடங்கும். நிறைய மரங்க, அதை சுற்றி நிறைய பறவை. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த பறவைங்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது. எப்போ பாரு சண்டை. ஆந்தை தான் இந்த பறவைக்கெல்லாம் ஒரு லீடர். ஆந்தை எவ்வளவோ முயற்சி பண்ணும், வேண்டாண்டா அடிச்சுக்காதீங்கடா, டேய் ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க, எப்போ பாரு குயிலுக்கும் காக்காவுக்கும் சண்டை, வாத்துக்கும் கோழிக்கும் சண்டை, ஒரே தகராறு. ஒரு நாள் காலையில் விடியும் பொழுது அந்த காட்டில் ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியில் மரமே இருக்காது, எதுவுமே இருக்காது, வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியில் பார்த்தா திடீர்னு இமாம்பெரிய முட்டை, அதுவும் மஞ்சள் கலரில் பெருசாக அங்கத்தில் கிடந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய முட்டை கிடக்குதுன்ட்டு ஓடி போய் ஆந்தை தான் ஃபஸ்ட்டு பார்த்துச்சு. எல்லா பறவைகளும் அங்கே கூடிடுச்சு. இது யார் முட்டை அப்படின்ட்டு. ஏ குயிலே இங்கே வா, ஆந்தை அழைத்தது. என்ன நீ எப்போ பாரு காக்காவை ஏமாற்றி அதோட கூட்டில் கொண்டு போய் உன் முட்டையை போடுவில்லை, இது உன் முட்டை தானே அப்படின்னுச்சு. இல்லை இது ஏன் முட்டை இல்லை அப்படின்னு குயில் சொல்லிடுச்சு. காக்காவை கூப்பிட்டுச்சு. இது பாரு, குயில் ஏமாற்றி உன் கூட்டிலேருந்து முட்டையை கொண்டாந்து இங்கே போட்டு விடுச்சா பாரு அப்படின்னுச்சு. இல்லையே இது ஏன் முட்டை இல்லையே. வாத்து வாங்க மூஞ்ச பாரு, எங்கே போனாலும் முட்டையை போட்டுற வேண்டியது. இந்த பாரு என்ன, ஐயோ இவ்வளோ பெரிய முட்டையெல்லாம் என்னால் போடவே முடியாது, இது ஏன் முட்டை இல்லை அப்படின்னு வாத்தும் சொல்லிடுச்சு. கோழியை கூப்பிட்டு, என்னப்பா இதெல்லாம் என் முட்டை கிடையாது, என் முட்டை ஒயிட்டாக இருக்கும், வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் என் முட்டை, கேட்டுப்பார் யாரை வேணாலும் அப்படி சொல்லிட்டு கோழி பக்கத்தில் போய் நின்று வாடிக்கை பார்த்துச்சு. இப்படி பறந்து போன பருந்து, மயில், இன்னும் என்னென்ன பறவை இருக்கோ எல்லார்ட்டையும் கேட்டாங்க. யாரும் இல்லை. ஆனால் எல்லா பறவையும் அந்த இடத்த விட்டு பறக்கவே இல்லை. பார்த்தா அந்த முட்டை மேலே எல்லாத்துக்கும் ஒரு பிரியம், ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த முட்டையை அடகாப்போம், இதுக்குள்ளேருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். திடீர்னு சண்டையெல்லாம் நின்று போச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பறவை அந்த முட்டை மேலே போய் உட்காந்துருக்கும். தன் ரெக்கையை பிரிக்கும். எவ்வளோ பிரித்தாலும் முட்டையை மூட முடியாது, ஏன்னா முட்டை பெருசு. இப்படி 22 நாள் 23 நாள், ஒரு மாதம் அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை. எங்கே வேணால் போவாங்க, பறப்பாங்க. அடகாக்கிற பறவைக்கு மற்றவங்களாம் கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்கள் அடக்காத்துட்டியா, உன் டைம் முடிஞ்சு போச்சா, டைம் முடிஞ்சு போச்சு, 3 மணி நேரம், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் முடிஞ்சிச்சா, சரி போ அடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஷிஃப்ட்டு போட்டு அடக்காத்தாங்க. ஒரு நாள் அந்த முட்டை பொரிந்தது. அந்த முட்டையிலேருந்து ஒரு தேவதை வந்துச்சு. தேவதை வந்து எல்லாரும் கூட்டு சேர்ந்து இதை அடைக்காத்ததனால் நான் பிறந்தேன், ஒற்றுமைதான் வாழ்க்கை, ஒருமைப்பாடு தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு பாட்டு பாடி நல்லா இது பண்ணி திடீர்னு அது சொல்லிச்சு. இப்போ இது வரைக்கும் எப்படி ஒரு பறவை வேலையாக இருந்தால் கூட இன்னும் 2 பறவையெல்லாம் சேர்ந்து அதுக்கு உணவு கொண்டாந்து கொடுத்தீங்களோ இதே மாதிரி ஒத்துமையாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைந்து விட்டது, முட்டையும் மறைந்து விட்டது. அதிலிருந்து அந்த பறவைகள் சோசலிச வாழ்க்கை வாழ்ந்தன. எல்லாம் இறை கொண்டு வருவதை ஓரிடத்தில் குவித்து அனைவருக்கும் பிரித்து கொடுத்து ஆந்தையின் தலைமையில் அங்கு ஒரு சோசலிச ஆட்சி அருமையாக நடந்து கொண்டிருந்தது என்று பெரியசாமி தூரன் இந்த கதையை மிக அழகாக முடிக்கிறார். சிறப்பாக இருந்ததல்லவா? ஒற்றுமையே வெல்லும். மீண்டும் சந்திப்போமா? நன்றி.